வணக்கங்க. நான் அன்றைக்கி லெமன் சாதம் செய்ய போகிறேன். லெமன் பழத்தை புழிஞ்சிருவோம். கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடானதை எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதை கடுகு சேர்த்துருவோம். கடுகு வெடித்ததும் உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். வதக்கி விட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுருவோம். வதக்கி விட்டுருவோம். பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் போட்டுருவோம். கலந்து விட்டுருவோம். பிழிஞ்சு வச்சுருக்க லெமனை உள்ளே ஊற்றிடுவோம். கொதி வரக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். சாதத்தை உள்ளே போட்டு கிண்டிடுவோம். நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு தட்டில் பரிமாறிடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. தட்டில் பரிமாறிடுவோம். இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் துவையல் வச்சு சாப்பிட போகிறேன்.